அரிசி சேர்க்காம வெயிட் லாஸ்க்கு சூப்பரான அடை தோசை பண்ணலாம். வாங்க எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, 1 கப் அளவுக்கு துவரம் பருப்பு, 1/4 கப் அளவுக்கு உளுந்து சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி சேர்த்து இதுல வந்து பாத்தீங்கன்னா காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய் சேர்த்து இது வந்து ஒரு 2-3 மணி நேரம் ஊற வச்சாலே போதுங்க. ஆனா நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக பண்றதுனால நான் நைட்டு ஃபுல்லாமே ஊற வச்சிருந்தேன். அதை வந்து தண்ணி எல்லாம் ஃபில்டர் பண்ணிட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு பூண்டு பற்கள் சேர்த்துக்கிறேன். அப்புறமா மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து இதை நல்லா வந்து அரைச்சு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் போர்ஷன் தான் இது வந்து அரைக்கிறேன். ரெண்டாவது போர்ஷன் அரைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு அவல் வந்து எடுத்துட்டு லைட்டா வாஷ் பண்ணிட்டாவே நல்லா வந்து ஊறி போயிடுங்க. அதை வந்து லாஸ்ட் போர்ஷன் அரைக்கும் போது அதையும் சேர்த்து அரைச்சு கொட்டிடலாம். அது கூடவே தேவையான உப்பு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி தலை எல்லாம் கட் பண்ணி போட்டு நம்ம வந்து அடை மாதிரியும் ஊத்தி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தோசை மாதிரியும் ஊத்தி எடுத்துக்கலாம். இதுல கொஞ்சம் கேரட் துருவி போட்டு கூட நம்ம வந்து செய்யலாங்க. ரொம்ப சூப்பரா ஒட்டாம வந்து வரும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்காய் சட்னி கூட அல்டிமேட்டா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.